சாய்ஸ் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம லைவ் டெஸ்ட் 37 பார்க்க போகிறோம். எது ரிலேட்டட் அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ நிகழ்தவுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா காயின், டைஸ், சீட்டுக்கட்டு, இது மெயினாக 3 கேட்டகரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில கான்செப்ட் ப்ராபபிலிட்டிக்கான கொஸ்டின். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இந்த வெள்ளிக்கிழமையில் 53 வெள்ளிக்கிழமையில் 53 சனிக்கிழமை இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கேள்வி வைப்பாங்க. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களால் கிளியராக பார்க்க முடியும். சூப்பரான ஷார்ட்கட்டும் இதுக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஸோ லைவ் டெஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணிக்கோங்க, தெரியாத ட்ரிக்ஸு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த நிகழ்தவுல இந்த பேசிக்கான இந்த ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் இருக்கும். பின்வரும் சொல் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. பொதுவாக நிகழ்தகவு அப்படின்னா இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். நிகழ்தகவோட அந்த பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா 0லேருந்து 1க்குள்ளே இந்த இதுக்குள்ளே எது வேணால் இருக்கலாம். 0.5 இருக்கலாம், 0.2 இருக்கலாம், 0.7 இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். 0க்கு முன்னாடி மைனஸ்லேயோ அல்லது 1 அப்படிங்கிற நம்பருக்கு மேலே இப்போ 1, 2, 3, 1.3 இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ 0 to 1க்குள்ளே எது வேணால் இருக்கலாம். 0 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், 1 இருக்கலாம், ஆனால் -1 இருக்காது. அதான் அவங்க கீழே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ 2 நாணயங்களுக்கான மொத்த பாசிபிலிட்டி என்ன? 4ங்கிறது வரும். ஓகே, அந்த மொத்த பாசிபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போது என்ன யூஸ் பண்ணுறாங்க? காயின் யூஸ் பண்ணுறாங்க. காயினுக்கு எத்தனை பக்கங்கள்? 2 பக்கங்கள். ஓகேவா, அது எத்தனை பக்கங்கள் நோட் பண்ணுறோம். இப்போ பகடையாக இருந்தால் 6 பக்கங்கள் இருக்கும், அதனால் 6 நோட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போது இங்கே எத்தனை நாணயங்கள் யூஸ் பண்ணுறாங்க? 2 நாணயங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது பவரில் நோட் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் வேல்யூ 4 தானே. இதுதான் அந்த மொத்த பாசிபிலிட்டி. இது 3 நாணயங்கள் யூஸ் பண்ணாங்கன்னா 2 கியூப் நம்ம நோட் பண்ணுவோம், அதோட வேல்யூ 8ன்னு வரும். ஸோ இதுதான் ட்ரிக்கு. இது பகடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு பகடை யூஸ் பண்ணால் 6 பவர் 1 நம்ம நோட் பண்ணுவோம், அப்போ மொத்த பாசிபிலிட்டி 6. இன்கேஸ் 2 பகடை யூஸ் பண்ணாங்கன்னா 6 ஸ்கொயர் நோட் பண்ணுவோம், மொத்த பாசிபிலிட்டி 36. 6 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 36. இதுதான் மொத்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கேள்வி என்ன? கேள்வி பார்த்தோம்னா 2 நாணயங்கள் சொல்கிறாங்க, அப்போ பாசிபிலிட்டி 4. 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள். அப்போ ஒன்றில் ஹெட்டுன்னு இருந்தால் இன்னொன்றில் டெய்ல்னு இருக்கணும், அல்லது ஃபஸ்ட்டில் டெய்ல் இருந்தால் 2வதுல ஹெட்டுன்னு இருக்கணும். அப்போ 2 பாசிபிலிட்டி தானே, 2. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணணும். 2 2 2 4. அப்போ 1/2 தான் அதற்கான ஆன்சர். சிம்பிளானது தானே. ஓகே, 1/2 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3வது கொஸ்டின். ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது. அதாவது 2 நாணயங்கள் சுண்டப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும், ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்படும் சொன்னாலும் அதோட மொத்த பாசிபிலிட்டி 4. 2 காயினுக்கு சமம் தான். ஓகேவா, மொத்த பாசிபிலிட்டி 4. இப்போது குறைந்தது ஒரு தலை, இந்த வார்த்தையை கவனிக்கணும். குறைந்தது ஒரு தலை அப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா இப்போது ஒரு தலைன்னு கூட இருக்கலாம், அல்லது 2மே கூட தலைன்னு கூட இருக்கலாம். இந்த கான்செப்ட். இப்போ ஒரு தலை அப்படிங்கிற போது என்ன வரும்? 1ல் ஹெட்டு, இன்னொன்றில் டெய்லு. ஓகே, அதே முதல்ல டெய்லு, 2வதுல ஹெட்டு, இப்படி இருக்கலாம். அப்போ ஒரு தலைன்னு வந்துருச்சா? இப்போ 2 தலை, 2லுமே கூட ஹெட்டுன்னு இருக்கலாம். இதுதான் இந்த வார்த்தைக்கான மீனிங். அப்போ இத்தனை 3 பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். அப்போது இங்கே 3/4 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, 3/4 தான். இப்போ அடுத்த கொஸ்டின் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலாக வேறு கொஸ்டின் கொடுத்துருந்தேன். இவங்க என்ன இதே கொஸ்டினே ரிப்பீட் ஆயிடுச்சு. ஒரு சீரான 2 முறை சுண்டப்படுகிறது, ஒரு தலை அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேள்வி என்ன அப்படின்னா 3 நாணயங்கள். ஓகே, ஸோ 3 நாணயங்கள் சுண்டப்படுகிறது, அதிகபட்சம் 2 தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? இதுதான் கேள்வி. அதிகபட்சம் 2 தலை. இப்போது குறைந்தபட்சம் அப்படிங்கிற போது குறைஞ்சது அவங்க கேட்டிருக்க 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1லேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் 2 வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் அதிகபட்சம் 2 தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா 1, அதாவது மேக்ஸிமம் 2 தலைன்னு இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி 1 தலைன்னு கூட இருக்கலாம், அல்லது தலைங்கிறத இல்லாமல் கூட இருக்கலாம். இதுதான் அந்த அதிகபட்சம் 2 தலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ அப்போ பாருங்கள், இப்போ இதில் டெய்ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தலை அப்படிங்கிறது இல்லை. அப்போ இதையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் ஒரு தலைன்னு இருக்கா, அதுக்கடுத்தல 2 தலைன்னு இருக்கா. ஸோ இதுதான் மேக்ஸிமம் 3 போயிடக்கூடாது. அதிகபட்சம்
2 தலை அப்படிங்கிறதான். அப்போ மொத்தம் 7 பாசிபிலிட்டி, மொத்த பாசிபிலிட்டி 8, அதில் அவங்க கேள்வி கேட்டதில் 7 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 7/8 தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது பகடையின் முக எண் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? இப்போ பகடை வந்தாச்சு, எத்தனை பகடை? ஒரே ஒரு பகடை தான். அப்போ அது மொத்த பாசிபிலிட்டி 6. இப்போ அடுத்து அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது என்ன? பகா எண் இருக்க நிகழ்தகவு என்ன? இப்போது 1ல் இருந்து மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 இதுதான் வந்து உலகம். அதில் அவங்க கேட்டிருக்க பகா எண் அப்படின்னா 2 பகா எண், 3 பகா எண், 5 பகா எண், மொத்தத்துக்கு 3 பகா எண் தானே இருக்குது. 3 நோட் பண்ணிடும். இதை அடிச்சு கொடுத்தா 1/2. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சீரான பகடை ஒரு முறை சுண்டப்படுகிறது, அதில் 6இன் பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இப்போ 1 2 3 4 5 6ல் 6ஓட பகா காரணிகள். அப்போது 6ஓட காரணிகள் ஃபஸ்ட் நோட் பண்ணுங்கள். 6ஓட காரணிகள் 1 2 3 6. இது எல்லாமே 6 வந்து டிவைட் பண்ணு தானே. அடுத்தது தான் அவங்க கேட்டிருக்க பகா காரணிகளுக்கு வரணும். பகா காரணிங்கிற போது அந்த 2 3ங்கிற மட்டும்தான் பகா காரணிகள். வேறு இந்த 6 1 வந்து காரணி பகா நம்பரே கிடையாது. அப்போ 2 3 மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ மொத்த பாசிபிலிட்டி 6, அதில் 2 வாய்ப்பு மட்டும் தான் இருக்குது. இதை அப்போ அடிச்சு கொடுத்தா 1/3 அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 பாடிகள் ஒருங்கே வீசப்படுது. அப்போ 2 பாடி யூஸ் பண்ணுறாங்க. மொத்த பாசிபிலிட்டி என்ன இருக்கும்? இப்போ ஒரு பாடிக்கு 6 பக்கம், மொத்தம் 2 அப்படின்னா 6² வேல்யூ 36. இதில் கூடுதல் 8 விழுவதற்கான வாய்ப்புகள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட்னா, இப்போ நீங்கள் 2லேருந்து ஆரம்பிங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 அடுத்து 12. மொத்தம் வந்து 12 தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும் கூடுதல். இப்போ 2 பாடையோட மினிமம் கூடுதல் என்ன? ஒரு பாடையில் மொதல் பாடையில் 1, 2வது பாடையில் 1. அப்போ மொத்தத்துக்கு மினிமம் வந்து 2ல் ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் பாருங்கள், மொதல் பாடையில் 6ம் 2வது பாடையில் 6 இருந்தாலும் மேக்ஸிமம் 12 இதுதான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1ன்னு எழுதுங்க. 1 2 3 4 5 6. அது 6க்கு அப்புறம் ரிவர்சல் எழுதுங்க. 5 4 3 2 1. இதுதான் இந்த ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சிட்டிங்கன்னா, இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? 8 கூடுதல் 8 கிடைக்க வாய்ப்பு தானே. ஸோ கூடுதல் 8 கிடைக்கான வாய்ப்பு என்னென்னா 5. அவ்வளோதான். இந்த 5ங்கிறது அதற்கான ஆன்சர். ஓகே, மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 5 தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அவங்க வாய்ப்புகளோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க, நிகழ்தகவு கேட்கல. நிகழ்தகவு கேட்டால் கீழே டிவைட் பை 36 நம்ம நோட் பண்ணி பண்ணணும். ஸோ இங்கே வாய்ப்புன்னு கேட்டால் 5ஓட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8வது கொஸ்டின். 2 சீரான பாலை ஒட்டும்போது கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகே, அப்போ இங்கே வந்து மொத்தம் 36. 9 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு அப்படிங்கிற போது நம்ம இங்கே 9க்கு என்ன பார்க்குறோம்? 4ங்கிறது பார்க்குறோமா? ஸோ 4 தான் இதற்கான வேல்யூ. இப்போ 4 நம்ம நோட் பண்ணிடலாம். இதை அடிச்சு கொடுத்தா 1 நாள் 4, அடுத்து 9 4 36. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒரே செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 2 பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க. இப்போ அல்லதுன்னு மென்ஷன்னாவே ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே ட்ரிக்கே பாருங்கள். என்ன ட்ரிக்கு? 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? 1 2 3 4 5 6ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் 5 4 3 2 1 நம்ம நோட் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்க? இப்போ கூடுதல் 10 கிடைக்கணும். 10 கிடைக்கிறதுக்கு வேல்யூ என்ன? 3. ஓகே, ஸோ 3. அடுத்து 11ங்கிற போது 2. அப்போ 3 + 2 என்ன? 5 தான். ஓகேவா? ஸோ 5. 2 பாடிங்கிற போது மொத்த பாசிபிலிட்டி 36. அப்போ 5/36. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 பாடைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படுகின்றன, 3லும் ஒரே எண் கிடைக்க. இந்த மாதிரி வேல்யூ வந்துச்சு அப்படின்னாவே, இப்போ 3 பாடைகள் அப்படின்னா மொத்த பாசிபிலிட்டி என்ன? ஒரு பாடைக்கு வந்து பக்கம் 6, மொத்தம் 3 இருக்குனால 6 கியூபோட வேல்யூ என்ன? 216 தான் மொத்த பாசிபிலிட்டி. அப்போ 216. அதில் 3 ஒரே எண் அப்படின்னா 6 டைம் எடுத்து, அதாவது 1 1 1.
அடுத்து 2 2 2 இந்த மாதிரி போணுச்சுன்னா 6 6 6 இதுதான். அப்போ மொத்தத்துக்கு 6 6 பாசிபிலிட்டி தான். இதை சிம்பிளை பண்ணுங்கள். 1 6 6 இங்கே 3 18 பேலன்ஸ் என்ன வரும் 3 வருமா 36னா 6 6 36. அப்போது 1/36 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதல் 20 இயல் எண்களிலிருந்து ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது மொத்தம் வந்து 20 இயல் எண்கள். அப்போ 1லேருந்து 20 இதுதான் மொத்த நம்பர். ஓகேவா? அதில் சமவாய்ப்பு முறையில் பகா எண்களாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டனால 1லேருந்து 20க்குள்ளே இருக்க பகா எண்கள் மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும். என்னென்ன 2 3 5 7 11 13 17 19 இதுக்கு மேலே 23ன்னு போயிடும். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது மொத்தத்துக்கு எத்தனை 8 தானே. ஸோ 8 இதை நீங்கள் அடிச்சு கொடுங்க. 4ஆல் அடிச்சு கொடுத்தா 2 8 5 20. அப்போ 2/5 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டின் பாருங்கள். சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நெட்டாண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் இருக்க நிகழ்தகவு என்ன? நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெட்டாண்டு அப்படின்னாவே மொத்தம் வந்து 2 நாள் மிச்சம் இருக்கும். ஓகே, மொத்தம் 2 நாள். அதே இது சாதாரண ஆண்டு அப்படின்னா 1 நாள் மிச்சம் இருக்கும். இப்போ 2/7 இதுதான் அதற்கான ஆன்சர். மொத்தம் ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் தானே. அப்போ டிவைடில் 7 வந்துடும். மொத்தம் நெட்டாண்டில் 2 நாட்கள் மிச்சம் இருக்கும். அப்போ 2/7 தான். அதே சாதாரண ஆண்டில் 53 வெள்ளிக்கிழமை நிகழ்தவுனா 1/7 இதுதான் ஸ்டாண்டர்டு. இப்போ இந்த கேள்விக்கு வந்து என்ன ஆன்சர்? இதுதான் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ அதே இது இங்கேயும் பாருங்கள். சாதாரண ஆண்டில் 53 வெள்ளிக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு என்ன? இப்போ நம்ம பார்த்ததுனா மொத்தத்துக்கு 7 நாள் ஒரு வாரத்துக்கு. அதில் சாதாரண ஆண்டுனா ஒரே ஒரு நாள் தான் மிச்சம் இருக்குது. அப்போ 1/7 தான் அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் இதற்கான ஆன்சர் பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 14வது பாருங்கள். ஒரு லீப் ஆண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி 2 நாட்களை சேர்த்து கொடுத்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். அதில் 3 பாசிபிலிட்டி வரும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே ஸ்டாண்டர்டான வேல்யூ தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதையுமே யோசிக்கணும் அவசியமே இல்லை. குயிக்காக இதை மட்டும் நோட் பண்ணிடலாம். இப்போது வெள்ளிக்கிழமை அப்படின்னா அந்த 2 நாள் ஒரு லீப் ஆண்டதில் 2 நாள் மிச்சம் இருக்குமா. ஸோ 2 நாள் மிச்சம் இருக்கிறதுல அந்த 2 நாளில் இவங்க வெள்ளிக்கிழமையும் கேட்குறாங்கல்ல. ஸோ மொதல் நாள் வியாழக்கிழமையாக இருந்து 2ஆவது நாள் வெள்ளிக்கிழமையாக கூட இருக்கலாம். அல்லது அந்த 2 நாளில் மொதல் நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருந்து 2ஆவது நாள் சனிக்கிழமையாக கூட இருக்கலாம். ஆனால் அதே இது அவங்க அடுத்த சனிக்கிழமை வர சொல்லிட்டாங்கல்ல. அப்போது அந்த 2 நாளில் மொதல் நாள் சனிக்கிழமை இருந்து 2ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம். அப்போ இங்கே சனின்னு வருது, இங்கே வெள்ளி அல்லது சனிங்கிற பாசிபிலிட்டி இருக்குது, இங்கே வெள்ளிங்கிற பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ மொத்தம் 3 பாசிபிலிட்டி இருக்கா. ஸோ அதான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் வேறு எதையும் எக்ஸ்ட்ரா யோசித்து கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நன்கு கலைத்து வைக்கப்பட்ட 52 சீட்டு கட்டுகள் கொண்ட கட்டிலிருந்து ரேண்டம் முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. டைமண்ட் அல்லது ராஜா சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்ன? சரி, நீங்கள் நல்லா கவனிக்கணும். மொத்தம் 52 சீட்டு தான். அப்போ மொத்த பாசிபிலிட்டி 52. ஓகேவா? இப்போது டைமண்ட் சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் இருந்து இப்போ டைமண்ட் ஷேப்பில் இருந்து ஒரு 13 கார்டு இருக்கும். அதே போல் ஹார்ட்டு இந்த ஷேப்பில் இருந்து ஒரு 13 கார்டு இருக்கும். அதே போல் கிளாவர் ஸ்பேடு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இந்த மாதிரி ஷேப்பு இதுலேயும் 13. அதே போல் இந்த ஷேப்பு ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதுவும் 13 கார்டு. அப்போ மொத்தத்துக்கு 52 கார்டு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டைமண்ட் சீட்டா. அப்போ டைமண்டில் 13 சீட்டு இருக்குமா. ஓகேவா? அடுத்தது அல்லது ராஜா சீட்டாக இருக்கு. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு ஷேப்லையுமே ராஜா சீட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ அவசரப்பட்டு நீங்கள் 4 நோட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 13 டைமண்ட் கார்டுக்குள்ளே இருக்க ராஜா சீட்டை ஆல்ரெடி இந்த கவுண்டிங்லேயே நம்ம எடுத்துட்டோம். அதனால் இதை நீங்கள் சேர்க்காம, அதாவது டைமண்டில் இருக்கக்கூடிய ராஜா சீட்டை சேர்க்காம மீதி இருக்க 3 நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்போ மொத்தத்துக்கு என்ன 16/52. இதை சிம்பிளை பண்ண முடியுமா? 4ஆல் அடிச்சு கொடுவோம். அப்போ 4 4 16. இங்கே ஒரு 4 பேலன்ஸு 1 12னா நாங்கள் 12. அப்போ 4/13 தான் இதற்கான ஆன்சர்.
ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ 4/13 தான் அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சமவாய்ப்பு முறை. இப்போ இதுவே ஆன்சரே நோட் பண்ணிட்டாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சமவாய்ப்பு சோதனையில் ஏ என்ற ஒரு நிகழ்ச்சியில் பி ஆஃப் ஏ பார் இதோட ரேஷியோ இப்போ இங்கே 17ன்னு கொடுத்துட்டாங்க, இதை 15ன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் என் ஆஃப் எஸ் 640 என்றவாறு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் என் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். இப்போது என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது மொத்த பாசிபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போது மொத்தம் இப்போ ரேஷியோ கான்செப்டில் சால்வ் பண்ணிடலாம். ரேஷியோவோட கூடுதலும் அந்த மொத்த வேல்யூ சமம். ரேஷியோட கூடுதல் என்ன? 17 + 15 மொத்தத்துக்கு 32. இந்த 32ஓட வேல்யூ தான் 640 அப்படின்னா அவங்க கேட்குறதுனா என் ஆஃப் ஏ. அப்போ என் ஆஃப் ஏனா இந்த பி ஆஃப் ஏ அப்படிங்கிறதானே, பி ஆஃப் ஏ என்ன 17 தானே. அப்போ 17 என்ன அளவு, இதுதான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதை அழகாக நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். ஒரு 32 அடுத்து 2 32 64 20ன்னு இருக்கும். அடுத்தது இப்போ பாருங்கள் 20ஐயும் 17ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ஆலே மல்டிபிள் பண்ணி லாஸ்ட் ஒரு 0 சேர்த்துக்கலாமா? 17 × 2 34. அப்போது 340 அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 17வது கொஸ்டின் பாருங்கள். நாளை மழை பொழிவதற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இந்த 91/100 இருந்து நீங்கள் கீழே இருக்கிறது 100. ஓகே, கீழே இருக்கிறது 100. மிச்சம் என்ன வேல்யூ இருக்கப்போ 100ல் 91 போட்ஸா பேலன்ஸ் 9. இதுதான் மழை பொடியாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை டெசிமலாக கொடுத்துட்டாங்க. அப்போ 9/100 டெசிமலாக இருந்தால் 0. இப்போ 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வரணும். 0.09. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12வது கொஸ்டின் பாருங்கள். பிங்கிற சிவப்பு வேல்யூ, கியூங்கிறது நீல வேல்யூ, ஆறுங்கிறது பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ளன. ஒரு கூடு வகையில் இருந்து ஒரு சிவப்பு கூழாங்கற்கள் எடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும், எல்லா வேல்யூமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுதான் மொத்த பாசிபிலிட்டி. அதை நம்ம கீழே நோட் பண்ணிக்குவோம். P + Q + Rன்ட்டு. இப்போ அவங்க அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, சிவப்பு சிவப்பு கூழாங்கல். அப்போ சிவப்பு கூழாங்கல்ங்கிறது என்ன? பி தானே. ஸோ மேலே பிங்கிறது இருந்தாவே போதும். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுக்கிறார். அதாவது மொத்தம் 50 பந்துகளில் 10 முறை 6 அடிக்கிறார். ஓகே, அப்போ 10 பாலில் தான் அவர் 6 அடிச்சிருப்பார். ஓகேவா? ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமமாக முறை தேர்ந்தெடுக்கும் போது அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ 10 பாலில் 6 அடித்தார்னா மீதி 40 பாலில் அவர் 6 அடிச்சிருக்க மாட்டார். அப்போ மொத்த பந்து 50. அவ்வளோ, இதுதான் நிகழ்தகவு. அப்போ 0 கேன்சல் பண்ணுங்கள். 4/5ன்னு கிடைக்குமா? 4/5 தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதை நல்லா நீங்கள் கவனிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போது அவங்க கொடுத்துருக்க இப்போ ஒரு பகடை அப்படின்னா நமக்கு வந்து 1லேருந்து ஆரம்பித்து 6 நம்ம இது வரைக்கும் நம்ம எடுத்திருப்போம். ஆனால் அந்த நம்பரை இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 1லேருந்து 6லாம் கிடையாது, இதுதான் இந்த 6 நம்பர் தான் பகடைக்குரிய நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க வெவ்வேறு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ 2 பாடம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. வெவ்வேறு எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதே 2 தான். 1ங்கிற ஒரு வேறு நம்பர், 2ங்கிற வேறு நம்பர். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு நம்பர் 1ங்கிற நம்பர் வேறு 2ங்கிற நம்பரில் போய் வந்து ஜோடி சேரலாமா? அப்போ மொத்தத்துக்கு எத்தனை ஜோடி உருவாகும்? 5 ஜோடி உருவாகுமா? நல்லா கவனிங்க. 5 ஜோடி. மற்ற இங்கே இருக்கிறதே மொத்தம் 5 2 தானே இருக்குது. 5 ஜோடி உருவாகும். அதாவது 1,2 மொதல் 2, அதுக்கப்புறம் 1,2வது 2, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். 5 ஜோடி உருவாகும். அடுத்தது வெவ்வேறு நிகழ்தகவுகளை இதை அப்படியே மொதல் பாடு 2, அடுத்ததில் 1, இந்த மாதிரி 2 1 2 1ன்ட்டு அடுத்த ஒரு 5 உருவாகும். அப்போ மொத்தத்துக்கு 10 பாசிபிலிட்டி தான் இருக்குது. இப்போது மொத்த பாசிபிலிட்டி 36. ஏன்னா 2 பாடை தானே, 2 பாடைக்கு எப்பயுமே 36 பார்ப்போம். அதில் 10 தான் இது. இதை சிம்பிளை பண்ணலாம். 2ஆல் கூட அடித்து கொடுத்து 5 / இங்கே 1, இங்கே 16னா 8, 5/0 இருக்கலாம். ஆப்ஷனில் இல்லை. அதனால் இந்த 10/36ங்கிறதே ஆன்சராக எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர்.
புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஸோ நான் சொன்ன கான்செப்ட் தான். பாருங்கள், இதெல்லாம் பார்த்தோமா ஒரு 5 பாசிபிலிட்டி. அடுத்து அப்படியே ரிவர்ஸில் வர மாதிரி ஒரு 5 பாசிபிலிட்டி, மொத்தத்துக்கு 10 தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறையா ட்ரிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த லைவ் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.